கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறாகி இன்று இந்த வழிபாடானது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆச்சரியம் மிகுந்த அதிசயமான ஒரு செய்தியை தாங்கி வருகிறது. அதற்கு முன்பதாக எனக்குள்ளாக ஒரு உணர்வு இப்பொழுது தோன்றியது. என்னன்னா, எல்லாருமே பைபிள் வச்சிருக்கிறீங்க, நான் பைபிள் இல்லாம எனக்கு ஒரு உணர்வை தூண்டி இருக்கிறது. அப்பவும் அந்த ஆல்டர் பாய் பூசதி செய்யற தம்பி பையன் ஃபாதர் அப்படின்னு பைபிள் எனக்கு கொடுக்கலாம். அது ஒரு நிச்சயமாக நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய பைபிள் எடுத்துட்டு வரல நான், இருந்தாலும் பைபிளோடு நீங்க இருக்கிறத பார்க்கும் பொழுது நமது சேலம் ஆயர் அவர்கள், நமது சேலம் மறை மாவட்டத்தில் இருக்க எல்லா கத்தோலிக்கர்களும் விவிலியம் வைத்திருக்க வேண்டும், விவிலியம் வாசிக்க வேண்டும், எல்லாருமே விவிலியம் வாசிக்க வேண்டும். அவர்கள் வாசிக்க முடியவில்லை என்றால் அவர் ஏறக்குறைய 3000 மணி நேரம் முழு விவிலியத்தையும் தன்னுடைய சொந்த குரலில் வாசித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அதையாவது எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது. அதனால முதல்ல இந்த பூசௌதி செய்கிற ஆல்டர் பாய் அவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உணர்வை ஏற்படுத்தியது. வழக்கமாக நாம் விவிலியத்தை எடுத்து செல்லுகிறோம், ஆலயத்துக்கு எடுத்து செல்லுகிறோம், வாசிக்கிறோம். ஆனால் என்னுடைய உணர்வு என்ன, நான் குத்திட்டு வரலையே அப்படின்ற உணர்வு எனக்குள்ளாக உருவானது. அதனால நீங்கள் எல்லாரும், அதுவும் அந்த பதிலுரை பாடலை, இந்த பல்லவியை பாடி மற்ற வசனங்களை எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்பது என்பது கடவுள் எவ்வளவு ஆசீர்வாதம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால உண்மையிலேயே உங்களை எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இது யாரு எங்களுடைய காலத்துல இந்த பைபிள் உங்களுக்கு இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. யாரா இருந்தாலும், ஃபாதரா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜெபக்குழுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறை வார்த்தை என்னுடைய வாழ்வில் அடித்தளமாக இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆயருடைய எண்ணமும் குறிக்கோளும் அது நற்செய்தியை அறிவிக்கவே வந்தேன் என்பதை நமது ஆயர் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு, அவர் எங்கு சென்றாலும், எதை போதித்தாலும், எதை செய்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்தி சென்று சேர வேண்டும் என்று சொல்லி அவரை தன்னுடைய முழு வாழ்வையுமே இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக அவர் அர்ப்பணித்துக் கொண்டு, அவர் கொடுக்கிற செய்திகள் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி அவர் இந்த ஊடகங்களிலே எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார். நமது ஆயர் இல்ல அந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா, ஆயர் இல்லம் கேலண்டர் போட்டிருக்கிறாங்க. அந்த கேலண்டர்ல ஃபாதருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 2 பக்கமும் 2 QR கோடு இருக்கும். பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு QR கோடு இங்கே இருக்குதான் பாருங்க, கோயிலே நிறைய இடத்துல இருக்குன்ற ஃபாதர். அத ஏதாவது போட்டு பாத்தீங்களா? அந்த QR கோடு, அது ஒரு QR கோடை நீங்க போட்டீங்கன்னா ஆயருடைய அன்றாட செய்தி, நற்செய்தியை வாசித்து அவர் சிந்தித்து அவர் கொடுக்கின்ற அந்த செய்தி அதுல ஃபுல்லா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இருக்கிற QR கோடு அவர் வாசித்து பைபிள் முழுவதையும் வாசித்த அந்த முழு அதையும் நீங்க கேட்க, அப்படியாகத்தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்க இருக்கிற யாராவது ஆயருடைய செய்தி, தின செய்தியை கேட்க வேண்டும் என்றால் அந்த QR கோடை டவுன்லோட் பண்ணுங்க. அதே போல அவருடைய குரலில் வாசிக்கப்பட்ட வாசகங்கள், இறைவார்த்தை அதுல இருக்கு, நீங்க அதையும் எடுத்து வாசிக்கலாம். இந்த ஒரு ஏன் நான் இதை சொல்றேன்னாக்க, நற்செய்தி நூலை நீங்கள் வைத்திருப்பதை பார்த்துதான் எனக்கு இந்த உற்சாகமும் உத்வேகம் வந்தது. நானும் விவிலியத்தை வைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப பணி மாற்றப்பட்டதுனால அந்த பைபிளை நான் கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியல. பணி மாறப்பட்டு விட்டது இல்லையா? பங்கு பணியிலிருந்து அலுவலக பணி, ஃபுல்லாவே அலுவலக பணி தான் எனக்கு.
அதனால கொஞ்சம் மாறி போச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த உணர்வை ஊட்டிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, நான் பல பங்குகள்ல பணி செய்திருக்கிறேன். அதுல ஒரு பங்குல இந்த தவ காலத்துல எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். என்னன்னா, அந்த 6வது வெள்ளி, தவக்காலத்துல 6வது வெள்ளி அன்று சிலுவை பாதை எல்லாம் முடித்து விட்டு என்னுடைய அறையில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு கிழிந்த லுங்கி கிழிஞ்சிருக்கு, சட்டையும் கிழிஞ்சிருக்கு, தலைக்கெல்லாம் என்ன போட்டு எவ்வளவு நாள் வச்சோ தெரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் பரட்ட தலை, கையில ஒரு பெரிய மஞ்சப்பை, ஒரு முடிப்பு போட்டு கட்டி, இவ்வளவு பெரிய முடிப்பு இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து சாமின்னாரு. என்னப்பா அப்படின்னு வெளில வந்து, என்னுடைய தவக்கால காணிக்கை அப்படின்னாரு. அவருடைய அந்த அடையாளங்களை, அவருடைய உருவத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதே சமயத்துல கிழிந்த லுங்கி, கிழிந்த ஷர்ட்டு, அது ஒரு பனியன், டி ஷர்ட் பனியன், அதை போட்டு விட்டு ஒரு அழுக்கடைந்த ஒரு முகம், தலையெல்லாம் ஒரு குளிச்சு எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. என்னப்பா தவக்கால காணிக்கைன்னு வந்து கொடுக்குற, இதை வைத்து நீ நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோ, நீ நல்லா இரு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல ஃபாதர், எவ்வளவு கஷ்டம் துன்பம் எவ்வளவு வந்தாலும் இந்த தவக்காலத்துல என்னுடைய தவத்தின் அடையாளமாக நான் செய்த காணிக்கை, இது சேர்த்த காணிக்கை, ஒவ்வொரு நாளும் நான் வந்து எதை நான் தியாகம் செய்கிறேனோ அதை இதுல போட்டு வச்சிருக்கிறேன், இது கடவுளுக்குரியது. நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய கஷ்டங்கள் நிறைய உண்டு, நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய கிழிந்த ஷர்ட்டு, கிழிந்த லுங்கி, ஆனால் இந்த துன்பத்தையும் நான் மேற்கொண்டு இந்த காணிக்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் ஃபாதர், தயவு செய்து வாங்கிக்கீங்க. பிடிவாதமா நிக்கிற, எனக்கு அதை வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? அவருடைய நிலைமை, அவருடைய நிலை, அவருடைய உடையை பார்த்து அந்த காணிக்கை பெறுவதற்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. இதப்பா நான் சொல்றேன் கேளு, நான் இதை வாங்கிக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கோ, நீ இதை வைத்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துகள் என்று நான் சொல்லி அனுப்புகிறேன். முடியவே முடியாது ஃபாதர் அப்படின்னு அங்கேயே கீழே வைக்கிறாரு. இது கடவுளுக்குரியது. நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், துன்பம் எனக்கு தெரியும், ஆனா கடவுளுக்கு உரியதை நான் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு வழித்தமாக நின்று அதை அங்கேயே வைத்துட்டேன். பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு. நான் அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு என்கிட்ட இருந்த ஒரு லுங்கி, ஒரு துண்டு, ஒரு டிஷர்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து, இதை வாங்கிக்கோ, நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அந்த தம்பி வாங்கிட்டாங்க. ரொம்ப வயது ஒரு 25 தான் இருக்கும். ஆனா பாருங்க அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் இந்த தவக்காலத்துல அவர் செய்த அந்த தியாகத்தின் அடையாளமாக கடவுளுக்கு நான் எதை கொடுக்க வேண்டும், அதை நான் கடவுளுக்கு கொடுத்தே தீர வேண்டும். என்னுடைய ஆடை எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய உடல்நிலை எப்படி இருந்தால் எனக்கு என்ன, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு கடவுளுக்குரியதை அவர் கொடுக்க முன் வந்தார் பாருங்களேன். அது என்னுடைய வாழ்க்கையில பெற்ற ஒரு மிக அற்புதமான அனுபவம். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய இறை வழிபாட்டினுடைய 3 வாசகங்களும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தில ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் காட்டிய வழியில் அவர் எதற்காக அழைக்கிறாரோ அதை உணர்ந்து கடவுளுடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து கடவுள் காட்டும் அந்த நாட்டுக்கு செல்ல அவர் இருக்கிறார். அனுபவிக்க நேர்ந்தது, கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. ஆனால் அவர்
கடவுளுடைய குரலுக்கு அழைப்பு ஏற்று கீழ்ப்படிக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையுள்ள தந்தையாக ஆபிரகாமினுடைய அந்த செயல்பாடு இருந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டியது. இரண்டாம் வாசகத்தை பார்க்கிற பொழுது பவுலடியார் தீமோத்தேயு தன்னுடைய சகோதரனுக்கு எழுதுகிற பொழுது, நற்செய்தியின் பொருட்டு என்னோடு துன்புற நீ தயங்க வேண்டாம். நற்செய்தியின் பொருட்டுனா என்ன? கடவுளுடைய அந்த அன்பு வாழ்வுக்காக, கடவுளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக நீ என்னோடு நீ பயணம் செய் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு, தன்னுடைய சகோதரன் தான் அவர், பவுலடியாருடைய சகோதரன் தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிற ஒரு அன்பு கடிதம் தான், ஒரு அற்புதமான கடிதம் தான் இன்றைய இரண்டாம் வாசகம். அதிலே பார்க்கிற பொழுது துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே ஆபிரகாமினுடைய அழைப்பு, கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் கடவுளுடைய அழைப்பை ஏற்று கடவுளுடைய வழியை அவர் பின் செல்லுகிறார். இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு, நீ நற்செய்தியின் பொருட்டு துன்புற தயங்காதே, என்னோடு இரு என்று சொல்லி பவுலடியார் துன்பத்தை தாங்கிக் கொண்டு நற்செய்திக்காக அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தியில நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தோற்றம் மாற்றம் பெறுகிறார். தோற்றம் மாற்றம். யார் யாரை கூட்டிட்டு போனார் தெரியுமா? யார் யாரை கூட்டிட்டு போறாரு? அந்த மலையினுடைய பெயர் என்ன? தாபோர் மலை. யார் யாரை கூட்டிட்டு போறாரு? பேதுரு, யாக்கோபு, யோபா. இதையே பழைய தமிழ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அருளப்பர், யாகப்பர், ராயப்பர். அருளப்பர், யாகப்பர், ராயப்பர். அப்பொழுதுதான் அப்பர். அப்பருங்கிறது நம்ம தமிழ் முன்னோர்கள் அப்பர்மார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய தாய் திருச்சபை அவர்களுக்கு இப்படி பேர், ராயப்பர், அருளப்பர், யாகப்பர். இந்த மூன்று சீடர்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு தாபோர் மலைக்கு மேல் இருக்கு. எந்த சூழ்நிலை தெரியுமா? ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்றார். மணுமகன் சிலுவை சுமக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும், இவர்கள் கையிலே கையளிக்கப்பட வேண்டும், அவர் இறக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்த பொழுது இந்த திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இது என்ன இவரு பேசுறது, ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கைக்கு கூப்பிடுறாரோ, இவ்வளவு துன்பம் எதுக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் எல்லாம் மன உளைச்சல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? துன்பத்தை அறிவிக்கிறார். நான் இப்படிதான் சாக வேண்டும், என்னை கொல்வார்கள், என்னை நிந்தனை செய்வார்கள், அடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், முள்முடி சூட்டுவார்கள், சிலுவை சுமக்க வைப்பார்கள். இந்த இதெல்லாம் அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு அதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த சீடர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. இவர் என்ன பின்பற்றலாமா வேண்டாமா? இந்த இயேசுவை பின்பற்றலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் யாருக்கு தோன்றுகிறது? அப்போஸ்தலர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு தோன்றுகிறது. அப்பதான் ஆண்டவர் இயேசு வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போறார். இங்க பார், நீ துன்பத்தில் பங்கேற்றால் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்பாக தோற்றம் மாறுகிறார். அற்புதமான ஒரு நிகழ்வு. சிலுவை சாவுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயிர்ப்பின் வாழ்வை, மறு வாழ்வை, இவ்வுலக வாழ்விலிருந்து நீ மறு உலக வாழ்வுக்கு பிறப்புக்க போகிற அந்த முன் சுவையை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு காண்பிக்கின்றார். அப்பதான் பேதுரு, ஆண்டவரே இங்கே உமக்கு ஒன்றும் இங்கேயே இருந்துடலாமா? எப்படி யோசிக்கிறார் பாருங்க ஆண்டவர் இயேசு. இப்பதான் அங்க அப்படி நினைச்சீங்க, இங்க மேல வந்த உடனே என்ன சொல்றீங்க? இங்கேயே இருந்துடலாமா? பாருங்க ஆண்டவர் இயேசு எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் பயிற்சி கொடுக்கிறார் பாரு. அற்புதமான நிகழ்வு, தோற்றமாற்றம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தவக்காலத்துக்கு பிறகு வர இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பின் மகிமையை மகிழ்ச்சியோடு
கொண்டாட இருக்கிறோம். அதற்கு என்ன தேவை? இந்த தவக்காலத்துல ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை நம்முடைய துன்பங்களோடு இணைத்து நாமும் அதை அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல. புயலுக்கு பின் தான் அமைதி. இப்பொழுது அமைதியாக இருந்த ஈரான் நாடும் இஸ்ரேல் நாடும் எப்படி இருக்கு? ஆமா, 1000 பேர் செத்து போயிட்டாங்க ஈரான்ல. இன்னும் என்னென்ன நடக்குமோ தெரியாது. உலக நாடுகள் மத்தியில போர் முழக்கங்கள், போர் சூழல்கள். ரொம்ப நினைத்து பார்க்கிற பொழுது ஒருவேளை மனிதன் இந்த அறிவிலே வளர்ந்து 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 ஒருவனை ஒருவன் சாகடித்துக் கொள்ளுகிறானோ, ஒருவனை ஒருவன் எதிர்த்து நின்று யார் பெரியவன் என்று இந்த உலகத்தை காட்டிக்கொள்வதற்காக தன்னை அறிவை பயன்படுத்தி அழிவை தேடிக்கொண்டிருக்கிறானோ என்ற ஒரு சிந்தனை தான் மேலோங்கி நிற்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள். எப்படி அந்த சீறி பாய்ந்து சென்று அந்த ஏவுகணைகளை எல்லாம் ஒரு கட்டடத்தை அழிக்கிறது, அதில் வாழக்கூடிய மக்களை அழிக்கிறது, கட்டடம் இடிந்து விழுகிறது, புகை மூட்டங்களை பார்க்கிற பொழுது கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான உலகை எப்படியெல்லாம் இந்த மனிதன் வீணாக்கி கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு நாடு பொருளாதாரத்திலே கீழே நின்று மிகவும் மோசமான நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே இன்னொரு பக்கம் எழுச்சி, பொருளாதார வளமை நிறைந்த அறிவு கொண்ட மனிதன் இன்னொரு மனிதன் மீது நான் தான் பெரியவன், எனக்கு கீழே நீ நிற்கணும், எனக்கு மேல நீ போகக்கூடாது அப்படி என்று சொல்லி அதிகார ஆணவத்தால் இன்னொரு நாட்டின் மீது அழிவை கொண்டு வருகிற அந்த சிந்தனை எவ்வளவு மோசமானது பாருங்க. ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்ம எல்லோருக்கும் கொடுக்கிற செய்தி, அன்றாட வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை என்னோடு சேர்ந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்திற்கு பிறகு வர இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நாட்கள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகிற வரை துன்பம் இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு அந்த உயிர்ப்பை நமக்கு முன்னிறுத்துகின்றார். உயிர்ப்புக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம். ஒரு நிமிடம் வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களை நினைவு கூறுவோம். அதற்கான விளக்கத்தையும் நாம் சற்று நினைத்து பார்ப்போம். இறைவார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற அனைத்து தோல்விகளையும், ஏமாற்றங்களையும், வருத்தங்களையும், பிணிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை கொடுத்திருக்கிறதா? தவக்காலத்திலே திரு அவை கொடுக்கிற அனைத்து படிப்பினைகளையும் கடைபிடிக்க முடிகிறதா? அந்த ஏழை மனிதன் இந்த தவக்காலத்தின் தியாக காணிக்கையாக தனது நலனையும் முன்னிறுத்தாமல் கடவுளுக்கு உரியதை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கையை முன்வந்து கொடுக்க வந்தானே. துன்பத்தை தாங்கிக் கொண்டு கடவுளுக்குரியதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த எண்ணம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? நான் எப்படி இருக்கிறேன்? லண்டின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலே ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி இந்த நாளிலே இந்த துன்பத்தை பற்றி சிந்திக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற ஞாயிறு இயேசுவினுடைய சோதனைகளை நாங்கள் தியானித்தோம். இதோ இன்று வாழ்க்கையில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தவக்காலத்தை முழுமையாய் நாங்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, கடவுளுடைய ஆசிரை பெற்ற மக்களாக வாழ
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போம். நம்பிக்கை இல்லறத்தையும் மன்னரத்தையும் படைத்த